आपने डीएमके को 2 बार क्लियर मैंडेट दिया, लेकिन इन्होंने तमिलनाडु की जनता का भरोसा तोड़ा। डीएमके ने वादे ढेर सारे किए, लेकिन काम जीरो रहा। डीएमके सरकार को अब लोग सीएमसी सरकार कह रहे हैं। सीएमसी सरकार यानी करप्शन, माफिया और क्राइम को बढ़ावा देने वाली सरकार। तमिलनाडु की जनता अब डीएमके और सीएमसी दोनों को उखाड़ फेंकने का मन बना चुकी है। यहां बीजेपी एनडीए की डबल इंजन सरकार बनना तय है। நண்பர்களே, ஆட்சி செய்ய நீங்கள் திமுகவிற்கு 2 முறை வாய்ப்பளித்தீர்கள், தெளிவாக அதிகாரம் அளித்தீர்கள். ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து விட்டார்கள். வாக்குறுதிகளை அள்ளி தெளித்தது திமுக. ஆனால் ஆற்றிய பணிகள் என்னமோ பூஜ்யம்தான். திமுக அரசினை இப்போது மக்கள் சிஎம்சி அரசாங்கம் என்று அழைக்கின்றார்கள் தெரியுமா? சிஎம்சி அரசாங்கம் என்றால் கரப்ஷன், மாஃபியா மற்றும் கிரைம், அதாவது ஊழல், குற்றவாளி குழுக்கள், குற்றங்கள் ஆகியவற்றை ஆதரிக்கும் அரசாங்கம். தமிழ்நாட்டின் மக்கள் இப்போது திமுக மற்றும் சிஎம்சி இந்த இரண்டையுமே வேரடி மண்ணோடு கிள்ளி எறிய வேண்டும் என்று தீர்மானம் செய்து விட்டார்கள். இங்கே தமிழ்நாட்டிலே பிஜேபி என்டிஏவின் இரட்டை என்ஜின் அரசாங்கம் அமைவது உறுதியாகிவிட்டது. हम सिर्फ तमिल संस्कृति की बात नहीं करते, हम उसकी रक्षा के लिए संकल्प भाव से काम भी करते हैं। अभी कुछ दिनों पहले जब भगवान मुरुगन के द्वीप को लेकर एक विवाद खड़ा किया गया, तो हमारे नेताओं ने भक्तों के अधिकारों के लिए आवाज उठाने का काम किया। लेकिन डीएमके और इनके साथियों ने वोट बैंक को खुश करने के लिए कोई तक को नहीं छोड़ा, कोर्ट को भी उन्होंने बदनाम किया। डीएमके तमिलनाडु की संस्कृति, सब तमिलनाडु की संस्कृति की अगर कोई सबसे बड़ी दुश्मन है तो वो डीएमके है। நண்பர்களே, நாங்கள் தமிழ் கலாச்சாரம் பற்றி வெறும் வாய்ப்பந்தல் போடுபவர்கள் இல்லை. நாங்கள் அதனை பாதுகாக்க உறுதிப்பாட்டோடு பணிகளையும் மாற்றி வருகின்றோம். சில நாட்கள் முன்புதான் நமது முருகப்பெருமானுக்கு விளக்கு போடுவது, விவாத பொருளாக்கப்பட்ட போது அப்போது நமது தலைவர்கள் எல்லாம் பக்தர்களின் அதிகாரங்களுக்கும் உரிமைகளுக்கும் குரல் கொடுத்தார்கள். தலைவர்களுக்கு கரவொலி, கை தட்டுங்க. ஆனால் நண்பர்களே, திமுகவும் அவர்களுடைய கூட்டாளிகளும் தங்களுடைய வாக்கு வங்கியை குஷிப்படுத்த நீதிமன்றங்களையும் கூட விட்டு வைக்கவில்லை, அவர்களையும் அவமானம் படுத்தினார்கள். தமிழர்கள் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தின் எதிரி திமுக.
If you like this video, then like, share and subscribe to Mirror Now.